பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜில் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னா, அப்போ வந்து மக்கள் எல்லாருமே கைக்கூலியாக போனாங்க, அடிமைகளாக போனாங்க. என்ன ப்ரோ சொல்கிறது, உண்மையாக கேட்டிங்கன்னா உண்மை தான். ஓகேவா? கைக்கூலியாக அடிமைகளாக போனாங்க. அப்போ அதை கேட்க யாருமே இல்லை. உடனே இதை பயன்படுத்திக்கிட்ட அந்த அரசாங்கம் அந்த அந்த கார்ப்பரேட் கம்பெனியை வந்து இழுத்து மூடி மக்களுக்கு நான் நல்லா செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அவனுங்க ஆட்சியை பிடிச்ச உடனே சாம்போ டெக்னாலஜி இன்னொரு கார்ப்பரேட்டுக்கிட்ட இந்த மக்கள் விற்க ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த சாம்போ டெக்னு நம்ம வந்து எலியை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா லேபில், இதை இவங்க வந்து மனுஷங்களை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. அதாவது சாம்பி சோல்ஜர்ஸ் உருவாக்குறது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கும் இன்னொரு நாட்டுக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நாட்டு சோல்ஜர்ஸ் வந்து செத்து போயிடுவாங்க. அப்போது சாம்பிஸ் வந்து சாகவே சாகாது. அது தலையை வெட்டினா மட்டும் தான் ஒரே தீர்வு. அதுக்குள்ளே அவங்க பல பேரை கொள்ளலாம். அதான் நம்மளோட கவர்மெண்ட்டோட ஒரே திட்டமாக இருந்துச்சு.